Sure, sir. ஓகே, அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமக்கு நியூரோ சர்ஜன் தான் பேச போறாரு, டாக்டர் ஹரிஹரசுதன். அவர் ஏற்கனவே நம்ம இதுல பேசியிருக்காரு, ஜெனரல் நியூரோலாஜிக்கல் ப்ராப்ளம் பத்தி பேசியிருக்காரு, நமக்கெல்லாம் தெரியும். இன்னைக்கு பேக் போனோட ஹெல்த்தி பேக் ஃபார் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், இதுதான் பேச போற சப்ஜெக்ட். கேட்டாரு என்கிட்ட, பேக் போன் பத்தி பேசலாம் ப்ராப்ளம் அப்படின்ட்டு. முக்கியமா பேச வேண்டிய சப்ஜெக்ட் டிசைட் பண்ணி சார் வாங்க முதல்ல பேசணும் சொன்னேன். சார் பத்தி தெரியும், சேலத்துல இருக்கிறாரு. பிரெயின் அண்ட் ஸ்பைன் அப்புறம் நியூரோ டெவாஸ்குலர் சர்ஜன். இது ஏற்கனவே விளக்குனாரு, நான் மறந்துட்டேன். சார் கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்துட்டு ஆரம்பிப்பாரு. வாங்க சார், நீங்க ஆரம்பிங்க. சரி சார், தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நான் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதை சார் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாபிக் கேட்டிருந்த போது அதை நமக்கு இப்போ மோஸ்ட் ஆஃப் ஸ்பைன் ஹெல்த் பத்தி நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. ஏன்னா யங்ஸ்டர்ஸுமே இப்போ நிறைய பேர் இந்த ஐடி ஜாப், இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம், அந்த மாதிரி நடுவில் இடையில இந்த கோவிட் காலத்துல வந்தனால அவங்களுடைய அந்த தண்டுவட பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது எப்படி கரெக்டா ஒரு போஸ்டர் மெயின்டைன் பண்ணும், நம்ம அவங்க ஒர்க் பண்றது, அந்த ப்ரெஷர், அந்த ஸ்ட்ரெஸ், அது கூட இந்த போஸ்டர் மெயின்டெனன்ஸ் கரெக்டா இல்லாதனாலையும் இந்த ஸ்பைனுக்குன்னே அதுக்குன்னு உருவான ஒரு கொஞ்சம் பேலன்சஸ் இருக்கு. அது நம்ம முன்னோர்கள் அந்த குழந்தையை தூக்கி இடுப்புல வைக்கிறதா இருக்கட்டும், அந்த தோல்ல அந்த பானையை சுமைக்கிறது, இது எல்லாமே ஒரு வகையான ஸ்பைன் ஹெல்த்துக்கு அவங்களே அந்த காலத்துல டிசைன் பண்ணிக்கிட்ட ஒரு சில வழிமுறைகள். ஸோ அந்த மாதிரி உட்கார வைக்கும்போது குழந்தைங்களுக்கும் சரி, அவங்க அம்மாக்களுக்கும் சரி, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பைன் ஹெல்த் நல்லாவே இருந்தது. பட் இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாமே குழந்தைங்களை ஸ்ட்ராலர்ல வைக்கிறோம். அதே மாதிரி நாமளும் உட்கார்றதும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைனர் சேர்ஸ் வந்திருக்கே தவிர அது நமக்கு எர்கோனாமிக்கல்னா நம்மளுடைய தண்டுவடத்துக்கு அது சரியானதா அப்படின்னு பார்த்தோம்னா அது கிடையாது. ஸோ அது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக. ஏன்னா உங்க வீட்டுலயும் உங்க பசங்க இருப்பாங்க, பேர குழந்தைகள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இது கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஸ்பைன் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜென்ரலா எடுத்த டாபிக் தான். ஸோ மோர் தென் இந்த டாப் உங்களுக்கு இருக்கிற எல்லா சந்தேகங்களும் கேட்டோம்னா நம்ம அந்த டிஸ்கஷன் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம வச்சுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்? நீங்க அட்டாச் பண்ணிட்டீங்க. ஓகே சார். இல்ல நீங்க இது ஷேர் பண்ணல. அதான் சார், இன்னும் ஷேர் பண்ணல அந்த ஸ்லைடு. ஓகே சார், தெரியுதா சார் எல்லாத்துக்கும்? ஓகே சார். ஸோ நான் பிரெயின், ஸ்பைன் அண்ட் நியூரோ எண்டோவாஸ்குலர் சர்ஜனா இருக்கேன் இங்க சேலத்துல. நியூரோ எண்டோவாஸ்குலர் அப்படின்னா உட்புற ரத்த நாள அறுவை சிகிச்சை. நம்ம அந்த ஆஞ்சியோகிராம் ஹார்ட்டுக்கெல்லாம் பண்ற மாதிரி நம்ம தொட வழியாவே மூளை வரைக்கும் ரீச் ஆகி அந்த மூளையில் இருக்கிற ரத்த கசிவுகள், மூளையில இருக்கிற அந்த ஸ்ட்ரோக்குன்னு சொல்ற அந்த ரத்த அடைப்புகள், இதெல்லாமே சரி செய்யக்கூடிய அந்த ஒரு சப்ஸ்பெஷாலிட்டி அது. ஸோ இப்போ அந்த ஒரு தண்டுவடத்துக்கான ஒரு சில கர்வேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் நம்ம எத்தனை தண்டுவடங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் ஆரம்பம். நமக்கு தண்டுவடம் அப்படிங்கிறது மொத்தம் 33 தண்டுவடங்கள் இருக்கு. ஸோ இது எலும்புகள், தண்டு எலும்புகள்னு சொல்லுவோம். இந்த எலும்புகள் மொத்த கழுத்துல 7, அப்புறம் முதுகுல 12, கீழ் இடுப்பு கிட்ட ஒரு 5, அப்புறம் அந்த சேக்கரம் அப்படிங்கிறது கீழே இருக்கிற எலும்பு ஒன்னா கூடி ஒரு 5 எலும்பு இருக்கும். அப்புறம் அந்த கீழே வால் எலும்பு அப்படிங்கிறது ஒரு 4. ஸோ மொத்தம் 33 செட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் அந்த சர்வைக்கல் ஸ்பைன் அப்படிங்கிறது. ஸோ இது சர்வைக்கல், அப்புறம் தொராசிக், லம்பர், இதுதான் இந்த 5 எலும்பு ஒன்னா கூடி இது சேக்கரமும், அப்புறம் கீழே இருக்கிற வால் எலும்பு அதே மாதிரி திரும்ப ஒரு 4 ஒன்னா கூடி அது காக்சிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கே இந்த தண்டுவடத்துக்கே உரிய இந்த மாதிரி ஒரு வளைவு நெளிவுகள் இருக்கு. இதுதான் ஒரு நார்மல் ஆன ஒரு தண்டுவடத்துக்கு இருக்கக்கூடிய வளைவு நெளிவுகள். அதாவது தொராசிக் ஸ்பைன் அப்படிங்கிற அந்த முதுகு இடத்துல இது வெளி பக்கமா இது வளைஞ்சிருக்கும்.
கழுத்து பகுதியிலையும் கீழிடுப்பு பகுதியிலையும் அது வந்து உள்பக்கமா வளைஞ்சிருக்கும். ஸோ இது வந்து நார்மல் கர்வேச்சர். இது வந்து எதுக்கு கடவுள் வந்து இந்த மாரி நமக்கு ஒரு கர்வேச்சர் குடுத்திருக்காரு அப்டின்னா, நம்ப இனிஷியலா வந்துட்டு மனிதன் வந்துட்டு அந்த குரங்கு ரூபத்துல இருக்கும்போது கூட நமக்கு வந்துட்டு அந்த 4 அதாவது 2 கை 2 கால்ல வந்து நடக்கக்கூடிய அந்த ஒரு போஸ்சர்ல இருந்து, நம்ம எரெக்ட்டா நம்ம ஒரு ஹியூமன்ஸா நம்ம வந்துட்டு இவால்வ் ஆகும்போது, நமக்கு இந்த ஒரு வளைவு நெளிவுகள் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு வந்திருக்கு. இந்த வளைவு நெளிவுகள்ல ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்தது நம்மளோட ஃபியூச்சர்ல அப்டின்னா, இது வந்துட்டு நமக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்டிங்கிற இந்த ஜவ்வு விலகி நரம்புல அழுத்தம் குடுக்கிற பிரச்சனைகள். அப்படி இல்லைன்னா, நமக்கு இந்த எலும்பு விலகுறது, இந்த மாரியான பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ, இதுதான் நம்ம குழந்தை பருவத்தில இருக்கும்போது, இந்த மாரி ஒரு வளைவுல இருப்போம். அப்புறம் தவழும்போது இது வந்து கொஞ்சம் நேராகும். அதுக்கப்புறம் நம்ம 2 கை 2 கால்ல நம்ம தவழும்போது, இந்த கர்வேச்சர்ஸ் வந்து நமக்கு அ அப்பர் பாடி ஸ்ட்ரென்த்த வந்து அப்பர் பாடிய நமக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இந்த ஒரு கர்வேச்சர்ஸ் டெவலப் ஆகும். ஸோ நம்ம எதெல்லாம் வந்து அப்நார்மல் அதாவது வரம்புக்கு மீறிய ஒரு கர்வ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்த மோர் தென் 10 டிகிரி எப்ப வந்து ஒரு 10 டிகிரிக்கு மேல இது வந்து ஜாஸ்தியா இருக்குதோ, நம்ம அந்த நேர்கோட்டுல நம்ம லைன் வரைஞ்சு, அது 10 டிகிரிக்கு மேல இருக்கா என்னங்கிறத நம்ம எக்ஸ்ரே அ டெஸ்ட் மூலமாவே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அந்த மாரி இருக்கும்போது, இது வந்துட்டு பிரச்சனைகள் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றது. நெக்ஸ்ட் நமக்கு இது ஒரு எலும்போட ஒரு வடிவமைப்பு. ஸோ, இப்ப நான் சாதாரணமா நமக்கு ஒரு எலும்பு இருக்கு தண்டுவடை எலும்புல இந்த மாரி ஒரு பாடி ஆஃப் த வெர்டிபிரான்னு சொல்லுவோம். இதுதான் வந்துட்டு மெயினா லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர். இது ஃப்ரண்ட் சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கும். நம்ம வயிறு பக்கமா. பின்னாடி இருக்கிறது இது ஸ்பைனஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து நமக்கு புரொடெக்ஷன். ஏன்னா இந்த ஒரு கேப், இந்த ஒரு இடப்பட்ட இந்த சின்ன ஒரு ஓட்டையில தான் நம்மளோட தண்டுவடம் அப்படிங்கிறது மேல இருந்து கீழ வரைக்கும் நமக்கு வரும். ஸோ, இந்த தண்டுவடத்துல இருக்கிற இந்த மேல இது சைடுல இருந்து பார்க்கும்போது எலும்பு இப்படி இருக்கும். இந்த ஒரு சின்ன நாட்ச் மாரி இருக்கு. இந்த ஒரு சின்ன குழி வழியா தான் அந்த நரம்பு வந்து வெளியில வரும். இது மேல இருக்கிற நரம்பு வெளியில வர குழி. இது கீழ இருக்கிற நரம்பு வெளியில வர குழி. ஸோ, இந்த ஒவ்வொரு லெவல்லயும் அதாவது 2 எலும்புகளுக்கு நடுவுலயும் இந்த நரம்புகள் நமக்கு வெளிய வரும். இந்த மேல இருக்கிற வெர்டிபிரல் பாடிக்கும், இதுக்கு மேல இருக்கிறதுக்கும் இருக்கிற வெர்டிபிரல் பாடிக்கும் நடுவுல தான் இந்த ஜவ்வு அப்படின்னு சொல்ற டிஸ்க் அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஸோ, இப்ப அந்த ஒரு அமைப்பு நம்ம சொன்னது, இப்ப நம்ம சாதாரணமா இத 3ஆ பிரிப்பாங்க. அதாவது இந்த வெர்டிபிரல் பாடி இருக்கிற பகுதிய நம்ப வந்துட்டு இத வந்துட்டு ஒரு தூண் மாரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு தூண் அப்படின்னு இருந்ததுன்னா, முன்னாடி இருக்கிற இந்த 2/3 போர்ஷன் வந்துட்டு காலம் ஏ. காலம் பி அப்படிங்கிறது இந்த இடைப்பட்ட தண்டுவடம் போற கேப். காலம் சி அப்படிங்கிறது இந்த ஸ்பைனஸ் ப்ராசஸ். ஸோ, அவங்க நம்ம இப்ப படிக்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு யூசுவலா இந்த 3 காலம் தியரியில நமக்கு 1க்கு மேற்பட்ட அதாவது 2 காலம் அஃபெக்ட் ஆனுச்சுன்னா, நமக்கு இந்த ஸ்பைன் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறது தான். ஏ அண்ட் பி ஆர் பி அண்ட் சி. ஸோ இதுல ஏதாவது 2 பகுதி அஃபெக்ட் ஆனுச்சுன்னா, நமக்கு வந்து ஸ்பைனல் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நமக்கு மேல இந்த சர்வைக்கல் வெர்டிபிரால அதாவது மேல கழுத்து பகுதியில இருக்கிற எலும்புகள் கொஞ்சம் சின்னதாகவும், தொராசிக்ன்னு வரும்போது அதாவது மேல் முதுகு வரும்போது கொஞ்சம் பெருசாவும், கீழ் முதுகு வரும்போது இன்னும் பெருசாவும். இந்த மாரி சைஸ் வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ அடுத்து வர்றது நம்ம ஜவ்வு. அதாவது 2 எலும்புகளுக்கும் நடுவுல இருக்கிற அந்த டிஸ்க் அப்படின்னு சொல்லப்படுகிற ஜவ்வு. ஸோ இது வந்துட்டு நமக்கு ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி. மேல இருக்கிற எலும்பும், கீழ இருக்கிற எலும்பும் நமக்கு ஒரு பவுன்சிங் ஃபோர்ஸ் அதாவது நீங்க தலையில ஏதாச்சும் தூக்கி வச்சு நடக்கும்போதோ, இல்ல வெயிட் ஏதாச்சும் நீங்க தூக்கும்போதோ, இல்ல நம்ம கார்ல இல்ல பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்து மேல கீழ நீங்க ஜம்ப் பண்றோம் அப்படின்னா, அப்ப வந்துட்டு உங்களுக்கு அந்த பெயின் அந்த நரம்புல போயிட்டு எலும்புகள் அழுத்தாம இருக்கணுங்கிறதுக்காக இருக்கிற ஒரு ஷாக் அப்சார்பர்ஸ் தான் இந்த இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் அப்படிங்கிறது. ஸோ இது 2 வெர்டிபிரல் பாடிய செப்பரேட் பண்ணி, அதுக்கோட மோஷன் அதாவது அது அந்த ஷாக் அப்சார்பர் மாதிரி இருக்கிறனால தான் நம்மளால கீழ குனியவோ, மேல நிமிரவோ செய்ய முடியுது. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நடுப்பகுதி வந்துட்டு ரொம்ப சாஃப்ட்டா ஒரு லிக்விட் மாரியும், வெளியில இருக்கிற போர்ஷன் வந்துட்டு நமக்கு ஒரு அ கொஞ்சம் திக்கா ஒரு ரப்பர் பேண்ட் அந்த டைட்டா வச்சு இருக்கிற ரப்பர் பேண்ட் மாரி இருக்கும். ஸோ இது என்ன ஆகும்னா, நாளடைவுல நமக்கு ஒரு 40 வயசுக்கு மேலேயே,
அந்த சென்ட்ரல் போர்ஷன்ல இருக்கிற அந்த நீர்த்தன்மை குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த நீர்த்தன்மை நமக்கு வந்துட்டு ஒரு 50 வயசு 60 வயசு ஆகும்போது ஃபுல்லா குறைஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த சென்ட்ரல் போர்ஷனும் ஹார்ட் ஆகும்போது தான் உங்களுக்கு அந்த கீழ குனிய முடியாம போறது, மேல நிமிர முடியாம போறது, அந்த மாரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த டிஸ்க் வந்துட்டு ஷாக் அப்சார்பிங் மூவ்மெண்ட் பிளஸ் வந்துட்டு ஒவ்வொரு எலும்புக்கு நடுவுல இருக்கிற மோஷன் இன்கிரீஸ் பண்றதுக்கு தான் இதோட ஃபங்ஷன். ஸோ அந்த சென்டர் சாஃப்ட் போர்ஷனுக்கு பேரு நியூக்ளியஸ் பல்போசஸ்ன்னு சொல்லுவாங்க. பல்ப் மாரி இருக்கும். அதனால வெளியில இருக்கிற அந்த ரப்பர் பேண்ட் மாரி இருக்கிற போர்ஷனுக்கு ஃபைப்ரோசிஸ். ஏன்னா ஃபைப்ரஸ் அப்படின்னா ஃபைப்ரஸ் அப்படின்னு கொஞ்சம் டைட்டா ஃபைபரா இருக்கிறது. ஸோ இதுதான் அந்த அந்த டிஸ்கோட வரைபடம். சென்டர்ல இருக்கிறது நியூக்ளியஸ் பல்போசிஸ், வெளியில இருக்கிறது அனுலஸ் ஃபைப்ரோசிஸ். இது நமக்கு நிறைய பேருக்கு டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு வரும்போது இந்த ஆனுலஸ் போர்ஷன் வந்து கிழிஞ்சு இதுக்கு வழியா அந்த பல்ப் வந்துட்டு இப்படி வந்துட்டு நரம்புல அழுத்தம் கொடுக்கும். அதுதான் நம்ம டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்றது. அதாவது டிஸ்க் விலகிடுச்சு, தண்டவடத்துல ஆபரேஷன் சொல்றாங்க அப்படின்னா நாம இந்த விலகி இருக்கிற ஜவ்வை வந்து எடுத்து விடுறது தான் அந்த ப்ரொசீஜர். ஸோ அது இல்லாம நமக்கு இதுக்கெல்லாம் அடிஷனல் ப்ரொடெக்ஷன் ஒரு கவரிங் மாதிரி லேயர் கொடுக்கறதுக்கு கடவுள் வந்து நிறைய லிகமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதுல மிகவும் முக்கியமான லிகமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது லிகமெண்டம் ஃபிளேவம்னு சொல்லுவோம். அது இங்கே இந்த பகுதியில் இருக்கிறது லிகமெண்டம் ஃபிளேவம். இதுதான் இருக்கலே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு லிகமெண்ட். இந்த லிகமெண்டோட ஃபோர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு 18 இருந்து 25 டன் வரைக்கும் இதால தாங்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ இதுதான் ஹையஸ்ட் ஸ்ட்ரெயின் வந்து எடுத்துக்கக்கூடிய லிகமெண்ட். ஸோ இந்த லிகமெண்ட் வந்து நமக்கு உடம்புல இருக்கிறதா ஆக்சியல் கம்ப்ரெஷனை மேல இருந்து கீழே அழுத்தம் கொடுக்கிற அந்த கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ், அப்புறம் நமக்கு உடம்புல இருக்கிற அந்த 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 பெண்டிங் ஃபோர்ஸ், அதாவது முன்னாடி நிமிர்றது, குனியறது, அதோட பெண்டிங், டார்ஷன்னா நம்ம இப்படி திருப்புறது, இந்த சைட் டு சைட் திரும்புறது, அண்ட் ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே நம்ம கூட வந்துட்டு இந்த வெர்டிபிள் அந்த எலும்புகள் நம்ம வந்து உட்படுத்தும் போது இந்த டிஸ்க் அப்படிங்கிற அமைப்பும் அந்த லிகமெண்டம் ஃபிளேவமும் தான் முக்காவாசி இந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே அதால எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இது வந்து எவ்வளோ நாள் இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்துட்டு நார்மலா வந்துட்டு இருக்கும் அப்படின்னா ஒரு 40 வயசு வரைக்கும் இது எல்லாமே நார்மலா நம்ம என்னதான் நம்ம ஸ்பைன் அபியூஸ் பண்ணாலும் நமக்கு வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அது மேக்சிமம் நம்மளை வந்து பாதுகாத்துக்க முடியும். இது எப்பெல்லாம் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரொம்ப ஏர்லியா இந்த பேக்கோட நம்ம தண்டுவடத்தை சரியா கவனிச்சிக்கல அப்படின்னா இதெல்லாம் இப்போ 25 வயசு 26 வயசுல நிறைய சர்ஜரி பண்ற அளவுக்கான பிரச்சனைகள் எல்லாமே வருது. ஸோ இது ப்ரிவென்ட் பண்றது எப்படி அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது. ஸோ இந்த ஷியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் வண்டியில போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம கீழே விழுவுறோம் அப்படின்னா இந்த எலும்பே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போறது, இல்லைன்னா மேல இருக்கிற எலும்பு ஸ்லிப் ஆகி போறது. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஷியரிங் ஃபோர்ஸ். சைட் டு சைடு ஆர் டார்ஷனல் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுல என்னென்ன மூவ்மெண்ட் எந்தெந்த எலும்புல மெயின்டைன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேல் முதுகுல இருக்கிற எலும்பு மெயினா நம்ம வந்துட்டு ரொட்டேஷன், நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் ரொட்டேஷன் மூவ்மெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த எலும்புகள் லெவல்ல நடக்கும். கீழே இடுப்பு எலும்பு முன்னாடி குனியறது, பின்னாடி குனியறது, அப்புறம் சைட்ல திரும்புறது. ஸோ இது எல்லாமே லேட்டரல் ஃபிளெக்ஷன், இது எல்லாமே கீழ் இடுப்பு இந்த ஒரு 5 எலும்பு மட்டும்தான் இந்த வேலைகளை பண்ணும். கீழே இருக்கிற அந்த இடுப்பு எலும்புக்கு எந்த ஃபங்க்ஷனும் இல்லை. தலையை திருப்புறது அண்ட் ரொட்டேஷன், இது எல்லாமே வந்துட்டு மேல கழுத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் 2 எலும்பு தான் மெயினா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பண்ணக்கூடிய எலும்புகள். ஸோ இதுதான் ரொட்டேஷன் அண்ட் ஆக்சியல், நம்ம லேட்ரல் பெண்டிங் அப்படின்னு சொல்ற மூவ்மெண்ட். இது எல்லாமே கீழ் இடுப்புல இருக்கிற 5 எலும்பு தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பண்றது. ஸோ இது ஃபிளெக்ஷன் அப்படின்னு சொல்றது, முன்னாடி குனியறது. எக்ஸ்டென்ஷன்னா பின்னாடி பின்னாடி சாயறது. ஃபிளெக்ஷன் முன்னாடி குனியறது. இது வந்து லேட்ரல் அப்படின்னு சொல்றது, திரும்புறது. இதெல்லாமே அந்த லிகமெண்ட் ஓட ஃபங்க்ஷன் தான் இதுல மெயின்.
ஸோ இப்போ இது இந்த இந்த ஏதாச்சும் ஒரு எலும்புல இல்ல வந்துட்டு ஜவ்வுல பிரச்சனை இருந்தது அப்படின்னா என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு? நம்ம உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே இமிடியேட்டா ட்ரை பண்றது, வலி வந்துச்சுன்னா உடனே ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிறது. அப்படி இல்லைன்னா பிசியோதெரபிஸ்ட் கிட்ட போறது. ஸோ நம்ம பிசியோதெரபிஸ்ட் அண்ட் இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ல என்னன்னா, ரிலாக்ஸ் பண்றது அண்ட் எந்த இடத்துல வந்துட்டு இந்த பெயின் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அந்த போர்ஷன்ல இருக்கிற மூவ்மெண்ட்ட ரெடியூஸ் பண்றது. இன்னொன்னு ஸ்லீப். நம்ம சரியா தூங்கல அப்படின்னாவே, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நரம்புகளுமே கொஞ்சம் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கும். நார்மலா நமக்கு வந்துட்டு அதுக்கு லைட்டா அதாவது நம்ம வீட்ல இருக்கிற மாரி தான். யாராச்சும் தூங்கல அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் போய் சொன்னோம்னாவே அவங்க இரிட்டேட் ஆயி நம்ம கிட்ட கத்துற மாதிரி தான். இந்த நரம்புகளும் சரியா அதுக்கான ரெஸ்ட் எடுக்கல அப்படின்னா, அது எப்பயுமே ஒரு ஒரு இரிட்டேஷன்லயே இருக்கும். மினிமல் மூவ்மெண்ட் ஆர் மினிமல் இரிட்டேஷன் ஒரு ரொம்ப அதிகப்படியான வலியோ, இல்ல அதிகப்படியான ஒரு பெயின் அண்ட் அந்த மாரி காஸ் பண்ணும். ஸோ ஸ்லீப் ஹைஜீன்ங்கிறது மினிமம் 8 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் இருந்தால் நரம்பு பிரச்சனைகள் வராம இருக்கும். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ரெஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அந்த மூவ்மெண்ட் நமக்கு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் அண்ட் அந்த ஜவ்வுகள் வந்துட்டு ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும்போது தான் அதுக்கும் வந்துட்டு அந்த ரிலாக்ஸ்டான ஸ்டேட்ல இருக்கும். இந்த ஜவ்வும் அந்த லிகமெண்ட்ஸும். அடுத்தது பெயின் நியூரோ சயின்ஸ் எஜுகேஷன். அப்படின்னா பேஷண்ட்டுக்கு நம்ம இது எதனால வருது அப்படிங்கிறத அவங்களுக்கு எஜுகேட் பண்ணோம்னாவே தே கேன் ஓவர் கம் தட் பெர்சிஸ்டன்ட் பெயின். ஸோ அது அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு தெரியாம ஒரு விஷயம் நமக்கு நடக்கும்போது நமக்கு எவ்வளோ இரிட்டேட்டடா இருக்கோ, அதே மாதிரி நமக்கு வந்து அந்த எதனால வலிக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிட்டோம், இல்ல நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நாமளே ரிலாக்ஸ் ஆயிருவோம். ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். இது எல்லாமே வந்துட்டு ஹெல்ப்ஸ் இன் பெயின் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் தான் பிசியோதெரபி வரும். பிசியோதெரபில என்ன அப்படின்னா, நம்ம ஹை ஃப்ரீக்வென்சி வேவ்ஸ் இல்ல லோ ஃப்ரீக்வென்சி வேவ்ஸ் வச்சு அந்த மசில்க்கு இல்ல வந்து ஜவ்வுக்கு நம்ம வந்து ஒரு கரண்ட் மாரி செலுத்தும்போது அது ரிலாக்ஸ் ஆகும். இன்னும் நெறைய பேர் வந்துட்டு மயோஃபேஷியல் ட்ரிகர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல அதுதான் வந்துட்டு பேசிக்ஸ் ஆஃப் நம்ம குடுக்குற அக்குபங்க்சர். ஸோ நீட்லிங் ஆஃப் மயோஃபேஷியல் ட்ரிகர் பாயிண்ட்ஸ் இஸ் அண்ட் அதர் தெரபீஸ். திஸ் வில் டிக்ரீஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் லோ பேக் பெயின். ஸோ இந்த நீட்லிங் டெக்னிக்ல அது கரெக்டா எந்த ட்ரிகர் பாயிண்ட்ல நமக்கு இரிட்டேஷன் இருக்கோ அதுல நீட்ல அவங்க செலுத்தும் போது அந்த மசில் ரிலாக்ஸ் ஆகி நமக்கு அந்த பெயின் வந்து குறையும். அடுத்தது அல்ட்ராசவுண்ட். தெரபியூட்டிக் அல்ட்ராசவுண்ட் அப்படிங்கிறது நம்ம இந்த வலிக்குது அப்படின்னா உடனே போய் அதை பண்ணிக்கிறது. ஷார்ட் டேர்ம் பெயின் ரிலீஃப் ஆஃப் நெக் அண்ட் லோ பேக் பெயினுக்கு வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள். ரொம்ப வருஷமா இருக்கிற பெயினுக்கு நம்ம அல்ட்ராசவுண்ட் தெரப்பி கொடுக்கலாம். 2-3 நாள் இருக்கிற வலிகளுக்கு நம்ம வந்துட்டு மிச்ச மொடாலிட்டிஸ் ட்ரை பண்ணலாம். ஆனா வந்துட்டு இந்த டென்ஸ் தெரப்பி அப்படிங்கிறது கொடுக்கலாம். பட் ஆனா அல்ட்ராசவுண்ட் தெரப்பி அப்படிங்கிறது கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம நிறைய இடத்துல ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு மெத்தட் இந்த மாதிரி இடுப்பு வலினாவே போய் வெயிட் போடுறது. அந்த வெயிட் போடுறது அப்படின்னா நத்திங் பட் லம்பார் ட்ராக்ஷன். அதாவது இடுப்புல ஏதாச்சும் வெயிட்டோ இல்ல சாக்கு மூட்டையோ கட்டி வந்துட்டு போடுவாங்க. அது வந்து இட் ஹாஸ் லிட்டில் டு நோ இம்பாக்ட் ஆன் கிளினிக்கல் அவுட்கம்ஸ் அப்படிங்கறதா நமக்கு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்கிறது. அதாவது அது வந்துட்டு பெருசா அதுக்கு வந்து ஒரு ரோல் இல்ல அப்படிங்கறத இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இப்போ இந்த சார்ட் பார்த்தோம்னா, இப்ப ஒருத்தங்களுக்கு வலியே இல்ல அப்படின்னா, அவங்க எல்லா ஆக்டிவிட்டியும் நல்லாவே பண்ணுவாங்க. இப்ப ஒரு வலி வந்துருச்சு அப்படின்னா, அவங்களோட ஆக்டிவிட்டியோட லெவல் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துட்டு குறையும். அதே மாரி அந்த நர்வ் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவ் ஆயிடும். ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும்போது, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வொர்க் ஏதாச்சும் நீங்க பண்ணீங்கனாவே, அந்த வலி வந்து பிரெயினுக்கு போயிட்டு, அந்த பிரெயின் வந்து டக்குனு வந்துட்டு இந்த இங்க இருந்த அந்த ஒரு பேஸ்லைன் த்ரெஷோல்ட் இப்படி இன்கிரீஸ் ஆயிடும். ஸோ பிரெயின் வந்துட்டு ஒரு மைன்யூட்டா ஒரு 1% 2% ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணீங்கனாவே, உடனே வந்துட்டு அது பெயின் வருது. ஸ்டாப் பண்ணு, ஸ்டாப் பண்ணு, ஸ்டாப் பண்ணுன்னு அந்த பிரெயின்ல இருந்து அந்த மெசேஜ் போகும். ஸோ நம்ம இந்த ஆக்டிவிட்டி நம்ம எப்ப திரும்ப நமக்கு பேஸ்லைன் நார்மல் எலக்ட்ரிக்கல் லெவலுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னா, நமக்கு இந்த பெயின் த்ரெஷோல்ட் அந்த பிரெயினுக்கு போற மெசேஜஸ குறைக்கும்போது. ஸோ அந்த பிரெயினுக்கு போற மெசேஜஸ குறைக்கிற ஆக்டிவிட்டீஸ் தான் நமக்கு பிசியோதெரபி, எக்ஸர்சைஸ் அண்ட் சம் மெடிகேஷன்ஸ்.
So most important thing, educating the patient. Avoid the direction that produces symptoms. நமக்கு என்ன மூவ்மெண்ட் பண்ணா உங்களுக்கு வலி வருதோ அதை அவாய்ட் பண்ணிட்டு ஃபுல் ரேஞ்ச் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த கீழே முன்னாடி குனிஞ்சு ஸ்லவுச்டா உட்கார்றது அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி கீழே ரொம்ப குனிஞ்சு வெயிட் தூக்குறது கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். நம்ம ரொம்ப நேரம் நிக்கிறது அண்ட் வாக்கிங், அது வாக்கிங்லயே வந்துட்டு கரெக்டா நம்ம வந்து கையை வந்துட்டு விசிறி நார்மலா நம்ம வந்து நடக்கணும். கையில நம்ம அந்த போனோ இல்ல வேற ஏதாச்சும் திங்ஸ் வச்சுட்டு நம்ம நடந்தோம்னா நமக்கு அந்த வாக்கிங் அப்படிங்கறது, அந்த ஸ்ட்ரைட் அப்படிங்கறது நமக்கு அதுவுமே அப்நார்மல் ஆகும். ஸோ கையில எதுவுமே இல்லாம நம்ம நல்லா கையை விசிறி நடக்கும்போது நார்மல் போஸ்டர். நிக்கிறதும் வந்துட்டு ஒரு கால்ல நிக்காம ஒரு கால்ல வெயிட் ஜாஸ்தி போட்டு ஒரு மாதிரி கோணலா நிப்பாங்க, அந்த மாதிரி நிக்காம ஈக்குவலா ஒரு நம்ம வெறும் 10 டிகிரி 2 காலுக்கும் நடுவுல 10 சென்டிமீட்டர் இல்ல 15 சென்டிமீட்டர் கேப் போட்டு கரெக்டா நின்னோம் அப்படின்னா அந்த ஸ்பைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்ட் போஸ்டர் ஆஃப் சிட்டிங். அதாவது உங்க கால் ரெண்டும் ஃபிளாட்டா இருக்கணும், கீழே வந்து தொங்கிட்டு இருக்கக்கூடாது, அதே மாதிரி இப்படி முட்டி மேலே போய் இப்படி மடங்கி வரக்கூடாது. ஸோ கரெக்டாக ஃப்ளாட்டாக இருக்கணும். தைக்கு அடிக்குவேட்டா அண்டர் தை சப்போர்ட் இருக்கணும். பேக்ல வந்து இந்த ரோல் ஏதாச்சும் ஒன்று வைக்கணும். ஸோ இந்த வைக்கையில தான் உங்களுக்கு அந்த கர்வேச்சர் ஆஃப் த ஸ்பைன் இஸ் மெயின்டைன். ஸோ ஃப்ளோர் ஆன் த ஃபீட் அண்ட் லம்பார் ரோல் இங்கே வந்து பேக் சைடில் நம்ம வைக்கிறது. அதே மாதிரி நீங்க டிரைவ் பண்ணும்போது லம்பார் சப்போர்ட் யூஸ்வலா இப்ப வர எல்லா பேசிக் கார்ஸ்லயுமே வந்து லம்பார் சப்போர்ட் இருக்கும். நீங்க அதை வந்து கொஞ்சமா 100 டிகிரிஸ் வர மாதிரி, யூஸ்வலா 90 டிகிரிஸ்ல வச்சிருப்பாங்க, அதை கொஞ்சம் லைட்டா 100 டிகிரிஸ்க்கு திருப்பி இங்க கழுத்து கிட்ட ஒரு குட்டி பில்லோ அண்ட் இதை மட்டும் வச்சிட்டோம்னா உங்களுக்கு நார்மல் கர்வேச்சர் வந்துட்டு வந்துடும். அண்ட் ஐடியல் பொசிஷன் அண்ட் ஸ்லீப்பிங் பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சைட்ல படுத்துட்டு 2 காலுக்கு நடுவுல ஒரு பில்லோ வைக்கிறது. இல்ல சைட்ல படுத்தா எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இங்க குட்டியாவும் இங்க பெருசா இருக்கும். இப்ப வர மெமரி ஃபோம் பில்லோ அப்படின்னு சொன்னோம்னாவே அது இந்த மாதிரி ஒரு ஷேப்ல தான் இருக்கும். இங்க வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவும் இங்க கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு தொடைக்கடியில ஸ்லைட்டா வந்துட்டு நீ லெவல்ல ஒரு சின்ன பில்லோ வச்சுட்டோம்னா உங்களுக்கு அந்த ஸ்பைன் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம சொல்றது படுக்கிற பெட் வந்துட்டு ரொம்ப சாஃப்ட் பெட்டா இருக்கக்கூடாது, ஸ்ப்ரிங் மேட்ரஸ் இருக்கக்கூடாது. ஐடியலா இப்ப எல்லா பிராண்ட்ஸ்லயுமே ஆர்த்தோபீடிக் மேட்ரஸ் அப்படின்னே வருது, அந்த மேட்ரஸ் எடுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் ஹார்ட் ஃபோம், அந்த ஃபோம் அப்படின்னு சொல்ற அந்த ஹார்ட் ஃபோம் மேட்ரஸ்ல படுக்கும்போது உங்களுக்கு ஸ்பைன் ஹெல்த் நல்லா இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஒரு பாக்ஸ் அட்டைப்பெட்டியோ ஏதோ ஒரு புக்கோ ஏதோ ஒன்று நீங்க கீழே இருந்து எடுக்கணும் அப்படின்னா இப்படி கீழே குனிஞ்சு எடுக்கக்கூடாது. 5 கிலோவுக்கு மேல இருக்கிற எந்த பாக்ஸையுமே நம்ம இப்படி குனிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா பேக் ஸ்ட்ரெயின் ரொம்ப சிவியரா வரும். ஒண்ணு இந்த மாதிரி ஒரு கால் மடிச்சு உட்காந்து ஒரு பாக்ஸ் எடுக்கலாம், இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டா 2 கால் அகட்டி வச்சு 2 காலுக்கு நடுவுல அந்த பாக்ஸை கொண்டு வர வச்சுட்டு கீழே குனிஞ்சு எடுக்கலாம். ஸோ ஹாஃப் நீலிங், இது பேரு ஹாஃப் நீலிங். இன்னொன்னு ஸ்குவாட் தான் வந்துட்டு இந்த வெயிட் லிஃப்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே உட்காந்து ஸ்குவாட் பண்ணி எடுப்பாங்க, அந்த மாதிரி எடுக்கிறது. ஸோ இது வந்து பேசிக்ஸ் ஆஃப் தட் ஸ்பைன் ஹெல்த்.